அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு சுக்கிர பேச்சு இணைந்து நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு செல்கிறார். ஆக சூரிய பகவான் தங்களுக்கு 4ஆம் இடம் செல்கிறார். ராஜ யோகம் என்று அழைப்போம். சுக்கிர பகவானும் தங்களுக்கு 4ஆம் இடம் செல்கிறார். ஆக சூரியனும் சுக்கிரனும் இணைந்து செல்வதால் 4வது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்கும் இந்த ராஜயோகம் உங்கள் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் போதுமான வளர்ச்சியை கொண்டு வருகிறது. ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்துடன் கூடுதல் வருமானங்களை உண்டாக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களில் இருந்து வருமானம் கிடைக்கும். ஜவுளித்துறை தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு லாபம் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலிலும் கவனம் செலுத்துவார்கள். பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்க தூண்டும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதோடு வீட்டை அலங்கரிக்கும் பொருட்களையும் வாங்கி குவிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். இந்த நேரத்தில் தாங்கள் தைரியமாக புது தொழில்களை ஆரம்பிக்கலாம். அதற்கான ஆதரவு மற்றும் பண உதவிகளை உங்கள் பெற்றோர் வழியே நீங்கள் பெறலாம். திருமண வாழ்க்கை குறித்து பேசுகையில் கணவன் மனைவி இடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் நேசிப்பர், ஒற்றுமையாக செயல்படுவர். குடும்பத்தில் சுபமங்கல காரியங்கள் நடைபெறும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை என இரண்டுக்கும் இடையே ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்கும் வாய்ப்பும் தங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் சிகிச்சை எடுத்தவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். அதிக பணம் சேமிப்பீர். பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர்கள். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்து உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சிக்கு புது பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மருத்துவத்துறை அன்பர்கள் கைராசியான டாக்டர் என பெயர் பெறுவர். ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றி உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.